கொடி உன்னை தேடி ஆத்து பக்கம் உன்னை தேடி அன்ன கோடி உன்னை தேடி ஆத்து பக்கம் நான் ஓடி வந்து பார்த்த போது அங்கே இருந்த மந்தார செடி பூ போல பூத்திருந்த என்னத்தை நான் சொல்ல கண்ணால நீ கொள்ள என்னாத்து கரையோரம் அண்ணாத்து நான் பார்க்க உன்னை போல ஒருத்தி எனக்கு கிடைச்சாலே என்ன போல சாலி யாரும் இல்லை ஊருக்குள்ளே அன்ன கோடி பார்த்த போது இருந்த மந்தார செடி பூ போல பூத்திருந்த தந்தன 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 தந்தனா தந்தன 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 தந்தனா ஏ தந்தன 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 தந்தனா தந்தன 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 தானன நானனா ராஜா பொண்ணு அடிவாடியம்மா ராஜா பொண்ணு அடிவாடியம்மா கொஞ்சம் ஆனந்த நாட்டியம்மா நடி அது இல்லாடடி குழுங்கே குழுங்கே ஆடடியும் ராஜா பொண்ணு அடிவாடியம்மா மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல மொழி பேசடி மைனாவை போல மொழி பேசடி பிள்ளையானே உன்னாலடி மகராசி கொஞ்ச கண்ணாலடி அம்மாடியோ வெக்கம் எல்லே அம்மாடியோ வெக்கம் எல்லே நீ என்ன ராஜாவின் பெண்டாட்டியோ ஆடடி அது இல்லாடடி குழுங்க குழுங்க ஆடடியோ ராஜா பொண்ணுக நாட்டி ஆடடி அது இல்லாடடி குழுங்க குழுங்க ஆடடியோ தானே நதியோட்டமே நாம் ஆடவே என்று களியாட்டமே உனக்காகத்தானே நதியோட்டமே நாம் ஆடவே என்று களியாட்டமே புதுமாப்பிளை நான் தானடி புதுமாப்பிளை நான் தானடி நீ என்ன ராஜாவின் பெண்டாட்டியோ ஆடடி அது இல்லாதடி குழுங்க குழுங்க ஆடடியோ குழுங்க குழுங்க ஆடடியோ எங்களது அழைப்பினை ஏற்று இங்கு வருகின்ற ராஜ நடிகர் அன்பனார் பரசுராமன் அவர்களுக்கு எங்களது விழா குழுவினர் சார்பிலும் எங்களது நாடக குழுவின் சார்பிலும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பிரித்து பெருமைப்படுத்திய மாபெரும் மாங்குடி கிராமத்தர்களுக்கும் மற்றும் பங்காளிக்கு என் சார்பும் கலைக்குசார் நன்றி அணிந்த வணக்கம். ஏதோ கானம் கட்டது யார் என்று பார்ப்போம். கானகத்தில் பாட்டு பாடும் கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா மண்ட மேல கொண்ட வந்த சாமி யாரையா எந்த ஊரையா எட்டு வரையா யாயா வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகமாலும் நாட்டிலே இது எல்ல நேர்மை என்று பொறுத்தான் என்று காட்டுகிறேன், முழுக போக காட்டுகிறேன். சிரிப்பவர்கள் சிரிக்கின்ற ஆனந்த சிரிப்பு, நீ சிரிக்கும் புன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. சிரிப்பு வல்ல சிரிப்பு வல்ல சித்தப்பா. சென்று வாருங்கள் உங்களுக்கு ஓய்வு. ஐயா வாங்க. ஐயா வாங்க. எந்த ஊரு, என்ன அப்படி வந்திருக்கீங்க? நீங்க வந்திருக்கீங்களா? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. வந்தவனா என்ன, நீங்க யாரு,
எதுக்கு வந்தீங்க என்ன கேட்காதீங்க தயவு செய்து. தமிழகத்தில் இப்படிப்பட்ட உருவத்தை நான் பார்த்ததில்லையே. நான் தான் ஓட்டாரி நரி. இடத்திற்கும் மோக்கும் ஆளும் தோற்றத்திற்கும் சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் இல்லாம நாம நீங்க வந்திருக்கல. நீங்க யாரு சொல்லுங்க? யாரியா நீனே? நீங்க யாருங்க? நீர் வர காரணம் என்ன? போர் போட்டா தான் நீர் வரும். நீர் வர போர் போட்டா நீர் வருதா? அப்ப நீங்க என்ன சொன்னீங்க நீர் வர காரணம் என்னன்னு? நீர் உண்மை நீர் என்று உச்சரித்திருக்க. நீ யாரியா முதல்ல இந்த இடத்துல? உனக்கு என்ன வேலை? நீங்க யாரு? இது என்ன இடம்யா? இந்த இடம் வேலிமலை சாரம். யாருக்கியா சொந்தம்? எங்களுக்கு சொந்தம். உமக்கு சொந்தமா? அம்மா வேள்வினா என்ன? யாகம். யாகம் பண்றது யாரு? முனிவர்கள். இடம் யாருக்கு சொந்தம்? எங்களுக்கு சொந்தம். நீ என்ன முனிவனாடா? இல்ல. அப்புறம் உனக்கு சொந்தம்ன்ற? ஒரு மனுஷன் வீடு கட்டுறாரு. வீடு கட்டினவரு எங்களை வாடகை வைக்கிறாரு. சரி. வச்சிட்டு அவரு கோயம்புத்தூர் போயிட்டாரு. போன ஆக்குல அங்க அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு. அந்த வீட்டை நீ எடுத்துக்கிட்டா உன் வீடு. ஆமா 5000 வாடகை வைக்கிறேன். அப்புறம் நம்ம வீடு தானே. நல்ல நேரம். என்னப்பா? சரி இருந்துட்டு போகுது. சரி தெரியாம வந்திருப்பீங்க. போயிட்டு நீங்க வேற வேலையை பாருங்க போங்க. யாரு? டேய் இது முனிவர்கள் தவம் பண்றாங்க. இது என்னங்க இங்க வந்தவன அந்த வீம்புக்கு பேசுறது இந்த வினயத்துக்கு பேசல இங்க வச்சுக்கிறாதீங்க. அண்ணா உன்ட பேசவே ஆரம்பிக்கல. அப்ப நீங்க என்ன போனவனா வந்தவனா ஓ வேலைய பாருங்கண்ணா. வினயமா பேசினா நீ என்ன பண்ணி போற? நீங்க என்ன பிரச்சனை பண்ண போறமா? நீங்க என்ன பேசுறீங்க? டேய் நான் வினயமா பேச ஆரம்பிச்சா நீ எல்லாம் தாங்குவியா? அடடா அதுக்கெல்லாம் நாங்க பயந்தா இல்ல. அதெல்லாம் யாரா கேன போய் வருவேன். அவன்ட போய் ஓட்டானு. வேணாம் தம்பி. ஏங்க அப்படியே பேச்சியே பாருங்களே. வேணாம் தம்பினா நீ என்ன வேலைக்கு வந்த? நீ ஒரு கோமாளி. சிரிக்க வைக்கணும். அதுக்கு தானே வந்திருக்க? ஆமா. ஒரு நாரதரை பார்த்து நீ முடிஞ்சா என்ன வேணாலும் பேசியா? நான் என்ன பேசாலும் பேச முடியாது. நீங்க தான் பேசியா? நாங்க ஒண்ணும் பேச தெரியாம ஒண்ணும் தெரியாம இங்க வந்திருக்கோம். என்ன பேசாலும் பேசுவேன். பேசத்தானே வந்திருக்கோம். பேசுங்க. ஒரு வேளை அப்படி பேச முடியலைனா? நான் தான் பேசுவேன். பேசத்தானே வந்திருக்கோம். ஒரு வேளை அப்படி பேச முடியலைனா? நான் தான் பேசிடுவேனையா. என்ன அப்படி பேசலாம் பேசுவியா? உங்க பேத்துக்கு நான் வரேன். அப்படி நாங்க பேச முடியலைனா உங்க காலில் கும்பிட்டு விழுவுறேன். அப்படி சொல்றான். இது போட்டி. அப்ப அந்த அளவுக்கு சரி நீங்க பேச முடியலைனா நான் ஏன் பேச முடியாம போகுது? இது என்னையா நான் பேச முடியலைனா உங்க காலில் கும்பிட்டுன்னு சொல்லிட்டேன். நீ இப்போ சரி நீங்க பேச முடியலைனா? ஐயா நீ சொல்லும் போதே நீ தோல்வி அடைஞ்சிட்ட. நான் பேச முடியலனா உங்க காலில் கும்பிட்டு விழுன்னு சொல்லும் போதே நீ தோத்துட்ட. ஏங்க நான் தோல்வி அடைஞ்சேன்? பாலும் தெளிதேன பாகம் மறுப்பும் விவினாலும் மறந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தோமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்று நானும் விநாயகரை தொட்டு பேசுறோம். காணக்கர் குசியே கையறுக்க நாடுதே மானுக்கு வாய் திறக்க மாட்டாது வீணுக்கு எலும்பெல்லாம் பற்றி எரியுது. ஐயோ அன்புலால் இட்டு அமுதும் சொல்லியிருக்காங்க. வினை கிரமேந்து வெள்ளை தொகுத்து வெள்ளை பணி கொண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருந்து வெள்ளை அரியாசனத்திலே இன்றினை அரசரோட சரியா ஆசிரமித்ததாயின்னு சொல்லியிருக்காங்க. குளித்து தனித்து தோகை கூத்தாடு கடிவறுத்து காட்டு காடு சொல்லியிருக்காங்க. ஆழத்தில் இந்த ஞானத்தில் வருங்காலத்தில் குலத்திலே மூலத்திலே பிரம்மநாடு பண்ண படிக்கிறான் வாசி முடிக்கிறான். அகழ்வார் தாங்கும் நிகழ்வோல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தரையும் சொல்லியிருக்காங்க. மரம சமயினால் மந்திரம் சபிக்க வேண்டாம். மரம சமயினால் வாசி நிறுத்த வேண்டாம். மரம சமயினால் வாயு உதர்த்த வேண்டாம். மரம சமயினால் மந்திரமும் சமயாமே. கரிக்காய் பச்சடி விழா உருக்கு மயில அத்தை மகள் உப்புக்கான் சீச்சி உமி சொல்லியிருக்காங்க. படிக்கவும் நாவிற்க பயணி அவசரம் இருக்க படிக்கவும் பேனாவிற்க பேனா உங்குரு இருக்க நாடகம் தாளி இருக்க நடிக்கவங்க நிற்க இடிக்க முற்றலை வதேனு உள்ள வந்து ஓக்சிலம் கத்து கொல்லுமனம்னு பேர் தருதோ விலோ விளம்பு சொல்லியிருக்காங்க. புட்டை திறப்பதுங்க ஜாலி மன புட்டை திறப்பதுங்க ஜாலி விட்டை திறப்பதுங்க ஜாலி வெட்டவழி வந்து பாருங்கடினார். பொன்னாகி மணியாய் புறமாகி அகமாய் புனிதமாய் மண்ணாகி மலையை ரவியாய் மட்டுமாகி முன்னாகி புண்ணாகி நடுவுமாய் சொல்லியிருக்காங்க. காண்பது மலிந்து போகும் வாயும் மலிந்து போகும் முன்பர் அழிந்து போகும் பொன்பணி முருகவே நற்பதம் அழியாது என்று தெள்ளத் தெளிந்தவனுக்கு கூறடினார். மானமே நன்னா மனமன்னு மனமனும் ஆனமன் மன்னா நானே நானும் ஈனமா மானா மனன் முன்னி முன்முன்னே நன்னேனும் மானா மணிமேனி மான் சொல்லியிருக்காங்க. சென்னிமலை வேலவனுக்கு சேர்ந்த கொம்பு இரண்டு கன்னிக்குற வள்ளிக்கு காலிலே முன்னமே ஆட்டுக்கு கொம்பில்லை யானைக்கு காலிலே பாட்டுக்கள் ஆராய்ந்து வர்றானாய். கற்கன் என்று பிச்சை பூனு கற்கன் என்று சொல்லியிருக்காங்க. ஓ கவியில இருந்து திருக்குறளுக்கு போயிட்டீங்க. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றிய உலகு செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை சொல்லியிருக்காங்க. கற்க கசடல கற்பவை கற்பவை நிற்காதே தொற்றிலே துரு மனக்கினி மாந்தர்க்கு கட்டளை துரு அறிவு சொல்லியிருக்காங்க. துப்பார்க்கு துப்பாக்கி 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 ரெண்டு துப்பாக்கி 100 ரூபாய். அஞ்சுவது அஞ்சாமை வேதமே அஞ்சுவது அஞ்சல் தெரிவல் செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் தக்காளி 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். ஏய் செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வம் ஈப்பி செல்வம் பெட்டிக்கார செல்வம் செஞ்சுரில் மைந்தனையும் தென்னிலங்கை வேந்தனையும் பஞ்சவரில் வார்த்தையும் மாறாது சொஞ்சுரக்கடியா ஒண்ணு நீ பேசல என்ன பேச வர்றாங்க. அப்புறம் என்ன தெரிஞ்ச விஷயத்தை தெரியாத விஷயத்தை பேசுங்க. செஞ்சுரில் மைந்தனையும் தென்னிலங்கை வேந்தனையும் பஞ்சவரில் பார்த்தனையும் பாராதே. சரியா நீ பண்ற தெரியுதோ கவி? அப்புறம் படிச்சிருங்க. விஞ்சு விரதமே பூண்டு வேதிரி ஆண்ட பேச நீனே பேசுங்க பேச்சால இருக்க. விஞ்சு விரதமே பூண்டு வேதிரி ஆண்ட பரதனையும் ஓடாத பேனு பல ஒருளுக்கு 200 ரூபாய்.
பூவையர்கள் அற்புத பண்ணாமி வெட்க மைத்த சித்திர ஓவியத்தனை சொல்லத்தகாதது காரக்குடி தேவகோட்டை முகத்தை அல்லந்த மறை மதிக்கும் உயர்ந்ததன மதித்து விளங்கி மதிப்பனி நின்றமதி பேச மொழி வாயமிருந்த மூரகனி சீனி மம்மாராஜா அள்ளி மரத்தை கில்லாது என்ன முட்டாப்பளை சோறு தானே திங்கிற என்ன பேசினாலும் பேசுவேன்னு சொல்லிட்டு மம்மதராசாவா வெக்கமாலியாடா கவியா என்ன கவி நீ உசுர கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க சோத திங்கிறியாவா காரக்குடி இது தூத்துக்குடியா காரக்குடி தூத்துக்குடி காலையில தூமியாக்குடி காரக்குடின்னு ஏன் பேர் வந்துச்சு ஐயே யாரு பண்ண வேலையா நீ நண்டு கூட உட்காந்தே உள்ள காரைக்குடின்னு ஏன் பேர் வந்துச்சு காரைக்குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா காரைக்காலில் போய் சரக்கு வாங்கிட்டு வந்து கார்லே வைத்து குடித்ததினால் காரைக்குடின்னு பேர் வந்துச்சு அப்ப காரைக்குடியில் இருக்காரு குடிகாரங்கிறியா ஐயா காரைக்கால் சரக்கை வெளியே வச்சு குடிச்சா மாட்டிக்கிடுவான் வேணா கேளுங்க அண்ணன் உண்மையா போய் அண்ணன் காருக்குள்ள மறைச்சு வச்சு குடிச்சதுனால அதான் காரைக்குடி செட்டிநாடு ஏரியா அதை போய் இப்படி சொல்றியே என்ன எந்த ஏரியாவிலையும் குடிக்கத்தான் செய்யறேன் குடிக்காம இருக்கேன் திருமயம்னு ஏன்டா பேர் வந்து சொல்லுவோம் திருமயம்னு ஏன் பேருச்சுன்னா திருனா உயர்ந்த அடடே மையம்னா நடுவே அடடே காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் மையத்தில் இருப்பதுனா திருமையம் அடி எனக்கு கட்டுங்கண்ணே எப்படி அறிவா வச்சட ஐயூரா இதை நீ சொன்னதுக்கு எங்களோட சார்பா உனக்கு பாராட்டு மாலை நல்லா புதுக்கோட்டைன்னு ஏன் பேர் வந்துச்சு புதுக்கோட்டைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா என்னடா இன்னொருத்தர் வருவே ஆளே காணா போன வாக்கில் தூங்கிட்டானா முண்டை போய் அவளை நம்பி நான் களத்துல இறங்கி புதுக்கோட்டை இருங்க சொல்லுவோம்ல என்ன அவசரம் நீ தான் சொன்ன என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவீனே சொல்லுவோம்ல புதுக்கோட்டைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா 1930 என்ன 50 60 என்னடா சொல்ல வர்ற சொல்லுவ இருக்கு அங்க வரலாறுல புதுக்கோட்டைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா 1300 அப்பதான் என்னாச்சு 20 என்னடா சொல்லி தொலைகிற புதுசா ஒரு கோட்டை கட்டினால் புதுக்கோட்டை என்று பேர் வந்தது புதுக்கோட்டை கட்டுமாவடின்னு ஏன்டா பேர் வந்துச்சு ஐயோ புதுக்கோட்டைக்கு புதுசா கோட்டை கட்டினதால புதுக்கோட்டை சரி கட்டுமாவடின்னு ஏன் பேர் வந்துச்சு கட்டுமாடுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா மீனவர்கள்லாம் அதிகாலையில் எழுந்து அடடே கடலுக்கு சென்று போய் மீனை பிடிச்சிட்டு வருவாங்க கொட்டு அந்த கடையில கொட்டுவாங்க ஏல கடையில ஒரு ஆள் சொல்லுவேன் 2000 ரூபாய் ஊடாங்க அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுவேன் முரல் 3000 அப்படின்னு ஏலா ஒரு ஆள் சொல்லுவேன் கழுத்தி 300 ரூபாய்ன்னு கட்டுமா கட்டாதா புடி அதே கட்டுமாடி கட்டுமாடின்னு பேர் கைதட்டி ஆடுறா சார் என்னை அந்த ஏரியாக்காரன் சரி ஏதோ கட்டுமா பிடி அப்படிங்கிறத எங்க உண்மையானே அந்த உண்மையான அந்த ஏல கடையில் வைப்பா உண்மையா போய் கேளுங்க தவறா சொன்னா ஆண்டா அப்படி சொல்லுங்க கேளுங்க சார் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன் இந்த இப்ப நான் கேட்கிற ஒரு ஊருக்கு மட்டும் நீ பதில் சொல்லுங்க உனக்கு எங்க அண்ணன் பாரதி நட்ட சொல்லி பொன்னாட போத்த சொல்லுங்க சரி காரைக்குடிக்கும் ஆவுடையார்வலுக்கு நடுவுல சரி ஏம்பல்னு ஒன்று ஆவுடையார்வல் பக்கத்துல ஏம்பல்னு ஒரு ஊர் இருக்கு ஆமா அந்த ஊருக்கு ஏன் ஏம்பல்னு பேர் வந்துச்சு ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அந்த ஊர்ல 2 கோஷ்டி நீ நான் அடிக்கடி அடடா அந்த குரூப்ல உள்ள இங்க அடிக்கிறேன் இந்த குரூப்ல உள்ள அங்க அடிக்கிறேன் அந்த காலம் எந்த காலத்து அப்ப 1320 ஓ வரலாறு தெளிவா தெரியும் சொல்லு எங்கடா நான் கூட்டி வந்து தூங்கிட்டான் அந்நியாரம் வந்துட்டேன் ஏய் பதில சொல்ற இந்த 2 கோஷி சண்டை 2 கோஷி சண்டை நீ நான் அடிக்கடி என்னாச்சு அடிச்சு பல் போய் விழுந்துருச்சு அடே இவன் சொல்றேன் ஏம்பல்னா இவன் சொல்றேன் ஏம்பல்னா அதான் ஏம்பல் பேர் வந்தது இந்த ஊர் பெருமையை நீ சொன்னதுக்கு என் சார்பாக ஊர் சார்பாகவும் பொன்னாட ஒரு சாக்கு எடுத்தாண்டு இது என்னடா ஏண்டா ஏண்டா இது துவைச்சு எத்தனை வருஷம்டா இருக்கு ஏதோ கருவாட்டு வாட வர்ற மாதிரி இருக்கு என்ன ஏதோ கோச்சிக்கு சண்டை ஓம்பல்லு ஏம்பல்லு சண்டை ஓட்டறதுனால ஏம்பல்லா அப்ப உண்மையா சொல்றேன் அப்புறம் ஏம்பல்லா கேம்பல்லா உண்மையா சொல்லிக்கிறீங்க அப்புறம் நீங்க என்னவா நீங்களாம் என்ன சாப்பிடுறீங்க என்ன சாப்பிடுவாங்க இதான் சாப்பிடுவாங்க சோறு தான் சாப்பிடுறீங்களா சோத்தை திங்காம சோறு எங்க விற்கும்
சோறு எங்க விக்கும்? சோறு கடையில் விற்க மாட்டாங்க. எங்கடா விக்கும்? சோறு எங்கே விற்கும் கேட்குறீங்களா? தொண்டையில் விற்கும். சோறு வித்துட்டு போகுது. என்ன யாருன்னு தெரியுதா? யாருன்னு சொன்னா தானே தெரியும். நாரதர். சாமியார் மாதிரி தெரியுது. நாரதர். யாரு? நான் தான். நாரதரா? ஆமா. எங்க இருந்து வாரிய? மேலூர்ல இருந்து வரேன். மேலூர்ல இருந்து எப்படி வந்தீங்க? ககன மார்க்கமாக வந்தேன். ககன மார்க்கம்னா பறந்து வர்றது. பறந்துனா பறந்து வர்றதுயா நீங்க? அம்மா நீங்க காற்றோடு காற்றா அப்படி ஊடுருவி வருவேன். நீங்க பறந்து வந்தீங்க? அம்மா நீங்க பறந்து வந்தாலும் புழு புழுன்னு தான் இருக்கும். ஏய் ஆகாய நீங்க அப்படி வல்லைங்கிறேன். நினைத்த மாத்திரத்தில் எங்கும் செல்லக்கூடிய தன்மை படைத்தோம். ஏங்க நீங்க அப்படி வல்லைங்கிற அப்புறம் நினைச்ச மாத்திரத்துல வந்த எனக்கு தெரியாதா? பார்த்த எனக்கு தெரியாதா? எப்படி வந்தீங்கற? அப்புறம் வல்லைங்கிற அப்புறம் நான் தான் பார்த்தேன். 7:45 மதகப்பட்டியில இந்த நாடா வண்டியில யாருன்னா 12 மணியா போல பார்த்தேன். இப்படி மயிரை சுத்திக்கு இந்த 12:20 12:45 இந்த தூக்கு சட்டி பிட்டிங் பண்ண. தூக்கு சட்டியா? ஏய் இது யார் பின்னாடி? ஒரு ஆட்டுக்குட்டியை காலம் தேடி வந்திருக்காரு. பார்த்தானே குட்டியை பார்த்தியா? இல்லைண்ணே. சரி நீ வந்து என்ன பண்ணி என்னப்பா அப்படி வந்திருக்க? யார் விட்டு? அடுத்த வீட்டு குட்டியை போய் தேட முடியுமா? உங்கள்கிட்ட ரொம்ப பேசுறாருங்க என்கிட்ட. உங்களை சொல்லி ரொம்ப ஏய் நீயே ஒப்புனா அப்புறம் அந்த ஆள் என்ன பண்ண போறாரு? போ சரி இருந்துட்டு போகுது. அந்த பேச்செல்லாம் அங்கே பேசிட்டு தெரியக்கூடாது. நீயே ஒண்ணு முடியல என்ன எங்களை பார்த்தா கார்த்திராசாவா இல்ல கார்த்திராசாவான்னு பாப்போம். இல்ல அந்த அளவுக்கு அந்த ஆளே இப்ப நீங்க என்ன அந்த அளவுக்கு பெரியாளா? எந்த அளவுக்கு என்ன பெரியாள் இல்ல. உங்க பெருமை ஒரு பொறுமை போட்டு தொட்டு போயிட்டு நாடா நின்று போயிடும். அந்த ஆள் சும்மா நிக்கிறாரு. விடுங்கண்ணே உங்களை கும்பிடுறேன் நானே. சும்மா குடும்பத்துக்கு ஆகாதுண்ணே. என்ன பேசணும் என்ன கவனிங்க அங்கிட்டு முதல்ல கையடா. என்ன எல்லாம் தெரியுமாவா? எல்லாம் தெரியுமா? மண்டகணமா? மண்டகணம் தான். மண்டகணம் இருக்கும். என்ஜான் உடம்புக்கு சொல்லுங்க சொல்லதாயா வாயா நீ. என்ஜான் உடம்புக்கு என்ன பிரதானம்? என்ன பிரதானம்? ஏய் நரி என்ன என்னமோ நரியில ஓட்டேருங்க. டேய் இங்க வாடா. ஏய் உன்னை யாரும் கூப்பிடல, இங்க வா. வாடா உன்னை நம்பி தானே நான் அவ்வளவு வச்சு பேசுறேன். என்ஜான் உடம்புக்கு சிரசை பிரதானம் அப்படின்னாங்க. உண்மைதானே? வாடா. ஏய் இங்க வாயா. என்ன ஒன்னே சொல்லி வாருன்னு ஆரம்பிக்கவே சொல்லு. அங்க யாரும் கூப்பிடல. என்ஜான் உடம்புக்கு சிரசுக்கு என்ன பிரதானம்? அரே என்ன ஒன்னே நாடா பாத்துக்கு இருக்காரு. இப்ப நீங்க எங்க போனீங்க? வாயா உங்களுக்கு சாதாரணமா கேள்வி கேக்கு. குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்க. குழந்தை பிறந்துக்கிறா. குழந்தை பிறந்தோடனே முதல்ல முடி இறக்குறமா கொண்டு போய் குலசாமி கோயில இறக்குறமா? குழந்தை பிறந்தா முடி இறக்குறமா? இறக்குறமா? குலசாமிக்கு முதல்ல முடி இறக்குறோம். முடி இறக்குறது முதல்ல மொட்டை அடிக்கிறது எந்த சாமிக்கு மொட்டை அடிக்கணும்? குலசாமிக்கு தான். அதைத்தான் நான் சொல்லிட்டேனே. குலசாமிக்கு ஏன் மொட்டை அடிக்கிற அதை சொல்லு. இது அதைத்தான் கேட்கிறேன் உங்கள்ட்ட. இந்த மாதிரியாவது கேட்டா பதில் சொல்லுவீங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா நினைக்கிறேன். அப்ப பதில சொல்லுங்க. இது எப்படியா கொண்ட கேள்வி? மண்டையில பேன் இருக்கு மொட்டை அடிக்கிறேன். அந்த ஆளு இங்க இருக்க வேண்டிய ஆளு. ஏன் மொட்டை அடிக்கிற அதை முறை சொல்லு. மொட்டை ஏன் அடிக்கிறாங்கன்னா அண்ணே சொல்லுங்க. சொல்ல மாதிரி வந்துட்டு போனல போ சொல்லு. டேய் அந்தாட்ட வேற கேள்வி இருக்கியா? நீ சொல்றா மொட்டை நரி. இதெல்லாம் ஒரு கேள்வி உண்டு. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தெரியுமா? சொல்லுனே. இந்த கேள்விக்கு நீதானே சொல்லு போ. சரி மொட்டை அடிச்சு ஏன்டா மொட்டையை சந்தனம் பூசுறான்? மொட்டை அடிச்சு அண்ணே இந்த இதுக்கு மாடா நொண்ணே சொல்லுவாரு. எங்க அண்ணன் சொல்லுவார்ல மொட்டை எதுக்கு அடிச்சான்னா என்ன இது என்ன சொன்னா தானே சங்கீதம் வர. இது மண்டை இப்படி மண்டையில அடிக்கிறானா? ஏன்டா சொல்லுனே. மொட்டை அடிக்கிறான்னு சொல்லு. ஏய் ஓன்ட்ட மொட்டை அடிச்சா ஏன் மொட்டை அடிக்கிறாங்க? ஏன்ட்ட வந்து மொட்டை அடிச்சு ஏன் சந்தனம் பூசுறாங்க? என்னோட கேள்வி.
நீ முதல்ல அந்த கேள்வி பதில் சொல்லு, நான் ரெண்டாவது. யாராவது ஒரு ஆள் முதல்ல சொல்லுங்க. சொல்லு. அண்ணே, நீங்க தெரியுமா இருக்கிற தெரியாதா? ராமாயணம் மகாபாரதம் படிச்சிருக்கியா படிக்கலையா? டேய் ராமாயண மகாபாரதத்துக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு என்னடா முட்டை? ஐயா இவருக்கு தெரியல ஒண்ணுமே. ராமாயணம் மகாபாரதத்துல இருந்தே மொட்டையை அடிச்சது. அப்படியா? அட ஏயா பொண்ணு. எங்க யார் அடிச்சது? சரி சொல்லுவானே. சொல்லிவிடு, போயிட்டு போகுது. அண்ணே, என்னது நீங்க நிக்கல, நீ சொல்லு. டேய் யாராவது ஒருத்தர் சொல்லி தொலைங்கடா. நான் ஏன் பதில் சொல்லிடுவேன். நான் ஏன் கேள்வி கூட பதில் சொல்லிடுவேன். உன் கேள்வி ஏன் மொட்டை அடிக்கிறோம்? உனக்கு மொட்டையா அடிக்கிறோம்னா அது அடிச்சு விடு, போயிட்டு. அடிச்சு விட்டு இந்த நிலைமையில நிக்கிறேன். இன்னைக்கு அடிச்சு விட சொல்றானு. ஆடா நாரா மொட்டை இருக்கா சொல்லுவோம், இருக்கா என்ன அவசரப்படுறீங்க? ஏய் பதில சொல்லு. விடுனே ஏய், விடுனே எங்கட்டு? விடுனே. ஏய் கையற. ஏய் கோச்சு கொடுக்கும்போது கையை தொடக்கூடாது. அண்ணே விடுனே, பாவம்னே ஒத்தியால வந்திருக்காப்ல. டேய் விடுனே. ஏய் வாயா பதில சொல்றேன். மொட்டை அண்ணே ராமாயணத்துல மொட்டை அடிச்சாங்க. நீ யாரா மொட்டை அடிச்சது ராமாயணத்துல? அது உங்க கதை அந்த கேட்க தெரியும் உங்களுக்கு. அது மொட்டை அவரை முதல்ல கேளு, அவர்தான் மொட்டை அடிச்சாரு. அண்ணே அண்ணே மாணிக்கண்ணே. இந்த மொட்டை அடிக்கிறது ஏன் தெரியாதா? சொல்லுவோம்ல, என்ன அவசரம் இருங்க, யோசனை பண்ணணும்ல. மொட்டையா அடிச்சான்னா 6 மாசத்துக்கு முடிவெட்ட செலவு கம்மி, அதனால தான் மொட்டை அடிக்கிறது. நீ கரெக்டா கொடூரமா அப்பனு கிப்பனு 4 பேர் சேர்ந்து சப்பனு. சாபாஸ்ரா சாபாஸ், நல்ல தொழில். சரி அந்த ஆள் சொல்லிட்டாரு, ஏத்திட்டு கையை தட்டிட்டாங்கன்னு வச்சுக்க. நீ ஏன் மொட்டை அடிச்சு சந்தனம் பூசுறாங்க? மொட்டை எடுத்து ஏன் சந்தனம் பூசுறாங்க? கேள்வி நாரதர் வந்தா அப்படிதான் கேட்கணும். தலை தெரிச்சு ஓடுறாரா? யதார்த்தமான கேள்வி. உண்மையிலே சாமி உங்களை ரொம்ப வணங்குறேன். சரி மொட்டை எடுத்து ஏன் சந்தனம் பூசுறான்? ஏய் இருடா. ஏய் நான் பதில் சொல்ல போய்க்கிருக்கேன், குறுக்க முறை பேசிக்க கூடாது. சரி சரி. மொட்டை எடுத்து ஏன் சந்தனம் பூசுறாங்க? அதை கேட்டு நான் 2 மணி நேரம் ஆச்சுடா. யாராவது சொல்லித்தேன் தொலைங்களே. இருடா சொல்லுவோம். எதுங்க சாமி, அற்புதமான கேள்வி கேட்டீங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? மரியாதையா சொல்லு. தெரிஞ்சா சுருக்க போட்டு விட்டுருவேன். தெரிஞ்சாதான் அப்பவே சொல்லியிருப்பேன்ல. ஏய் மொட்டை எடுத்து ஏன் சந்தனம் பூசுறாங்க? ஏன்? இதே உங்களோட கேள்வி. அதுதான் கேள்வி. எனக்கு மொட்டை உட்காரா கீழே நீனு. நான் கத்தி வேண்டு இல்லையாடா? ஏய் சொல்றானா? அதை விட்டுறியா? முத மொட்டை அடிச்ச சாமி எந்த சாமி? அவர் கந்தசாமி. கையுடியா தெரிஞ்சே தெரியாமல சரியா சொல்லிவிட்டீங்க. கந்தசாமிங்கிறது அவரோட பேர்கள்ல ஒண்ணு. எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அவர் பேர் என்ன பேரு? முருகன். முருகன் ஏன் மொட்டை அடிச்சாரு? முருகன் ஏன் மொட்டை அடிச்சான்னா அவங்க அம்மா இறந்து வச்சு. ஏண்டா இந்த உலகத்திற்கு சக்தி தரக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி. அவங்க அம்மா இறந்து வச்சா. அம்மாலே அண்ணே. ஏய் என்னடா சொல்ற? அன்னைக்கு நீ நாடகத்துக்கு ரொம்ப தூரம் போயிட்டு. ஐயோ அம்மா பார்வதி. ஐயா டேய் விளங்காதவங்களா டேய். அப்படியே இருந்தாலும் தாய்க்கு தலைமை என்னடா? போகலாம் வடை சுட்டா வடையை தரும், பணியாரம் சுட்டா பணியாரம் தரும். சரி கண்டுட்டா ஆளு குண்டா இருக்கான்னு 3 அப்பம் கூட தருமுனே. இவங்க கேள்வியை மறைக்கிறதுக்கும் என்ன நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அம்மா அதான். சே அப்படியே அப்படியே. அண்ணே ஏய் வேணாம் போய் அம்மா அப்பா கூட்டிட்டு வா, நான் போய் சேனல் இப்படி வேணாம் விட்டு. அப்புறம் என்ன அப்பா ஏன்னா நீ கேதம் சொல்ல கிளம்பிட்டாங்க இவங்க. அதை விட்டுருங்க. சிவனுக்கு 3 பிள்ளைங்க. ஐயப்பன் பிள்ளையாரு, ஐயப்பன், முருகன். ஆமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம். ஓட்டு பதிகிறாங்களா? பிள்ளையாருக்கு வாகனம் என்ன? பிள்ளையாருக்கு வேணும் வந்து மூஞ்சூரு மூசிக வாகனம். முருகனுக்கு வாகனம் என்ன? மயிலு. ஐயப்பனுக்கு வாகனம் என்ன? ஐயப்பனுக்கு வந்து பேர் ஐயப்பன் வேணாம் தெரியாதா? என்ன வேணா? ஏய் அதான்டா. ஏய் ஐயப்பனுக்கு என்ன வாகனம்? சரி விடு. புலி. புலின்னு சொல்லிரவான்னு இருந்தாலும் அடிச்சு விடாம. எங்க அண்ணன் அதுவே தெரியாம எத்தனை வருஷமா நாடகம் நடிக்கிறாங்க. எங்க அண்ணன் கேட்காம சொல்ல மாட்டேன். சாமி அப்பெல்லாம் தெரியாம குருட்டடி. அந்த ஆள் கந்தசாமின்னு சொன்னதும் குருட்டடிதான். புலின்னு சொல்லிரவான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயப்பே ஏன் புலி மேல உட்காந்துருக்காரு? அவர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி மேல உட்கார்ந்துருக்கலாம். ஆமா இல்ல ஒரு கண்டுக்குட்டி மேல உட்கார்ந்துருக்கலாம்.
உட்கார்ந்திருக்கலாம்ல. ஏன் புலியில உட்கார்ந்திருக்க? புலியில உட்கார்ந்தாரு. புலியில ஏன் உட்கார்ந்தாருன்னா ஆ, சொல்லிடுவானே சொல்லிடுவா கொட்டை எடுத்தது புலி கொட்டை எடுத்ததுனால இல்ல. ஆ. கொட்டையை காய அண்ணே, வச்சதுனால. அவர் சொல்றது வேற புலினே. ஐயா பையன் புலியில உட்கார்ந்தான்னு கேக்குறீங்களா? ஆ, அருமையான கேள்வி. அதுதான். ஐயா பையன் சொல்றேன் இருங்க. ஐயா பையன் புலியில உட்கார்ந்தாருன்னா அண்ணே ஏய், இங்க பாருங்களேன். இப்ப உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கு, நான் உங்களை தூண்டி விடுறேன் பாருங்க. கஜமுகாசுரன் ஒரு அசுரன். அவன் தெரியும். அவன் யார் செஞ்ச ஆயுதத்தாலும் சாவு வரக்கூடாது, யாராலையும் சாவு வரக்கூடாது அப்படின்னு உடனே விநாயகப் பெருமான் என்ன பண்றாரு, தன்னுடைய தந்தத்தை ஒடிச்சு ஆமா. ஆயுதமா அனுப்புறாரு. அப்படி ஆயுதமா அனுப்புனதுனாலதான் அந்த ஆயுதம் போக போக இந்த அசுரன் பயந்து போய், டேய் எங்க போற, அசுரன் பயந்து வேணா நீங்களா பயந்து வர்ற அடிச்சு தொலையாடிங்கிறான். அப்பத்தான் அடி வாங்காம இருக்காரு. அந்த ஆயுதம் தந்த விரட்டிக்கிட்டே போகுது. அப்பத்தான் அவன் வந்து மூசிக வாகனமா மாறுறான். விநாயகப் பெருமான் தனக்கு அவனை வாகனமா மாத்தி வச்சுக்கிட்டாரு. ஆமா. அப்ப பிள்ளையாருக்கு மூஞ்சில் வந்தது கதை இருக்கா? முருகனுக்கு மயில் 3 மயில், உலகத்தை சுத்தி வரப்போ ஒரு மயில், ஆமா. உலகத்தை சுத்தி வந்ததுக்கு அப்புறம் சூரபதமனை இருகூறாக பிளந்தது ஒரு மயில். ஆமா. ஆக மொத்தம் முருகனுக்கு 3 மயில். இல்ல ஆமா, இந்த 3 மைல்னு சொல்றீங்களே, அது 7 மைல் என்னமோல இருந்துச்சு. அது கோயிலுக்கு போயில பாத யாத்திரை போற மயில் கணக்குனே. நம்ம மயில் கல்லுக்கும் மயிலுக்கு வித்தியாசம் தெரியல. அப்ப மயில் வாகனம் வந்த காரணம் இருக்கா? ஆமா. ஐயப்பனுக்கு புலி ஏன் வாகனமா வந்துச்சு? சொல்லிடுவா. இன்னும் சொல்லலையா நீ? டேய், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டா சொல்லி இருங்க, சொல்லுங்கடா. அண்ணே சொன்னேன். ஏய் சொல்லி விடுடா. சொல்லு. எனக்கு எங்க அப்பா தான் வயித்த குத்துதான். ஆனா தொண்டி பசங்க இருந்திருக்கானே. ஏய், நான் போய் சோடா வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். டேய், தொண்டினோடா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தொண்டின்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? டேய், இதுக்கு ஐயப்பன் புளிய விட்டுறா. தொண்டின்னு ஏன் நீ தொண்டிக்காரனாடா? ஆமா. தொண்டின்னு ஏன்டா பேர் வந்துச்சு? தொண்டின்னு ஏன் பேர் இருந்துச்சுன்னா, அடி ஏதாவது குருட்டடி. அங்க ஒரு நொண்டி இருந்தேன். கரெக்டாங்க. நொண்டியா? அங்க ஒரு நொண்டி இருந்தேன். சரி. நொண்டி இருந்து போய் வைத்தியத்தை போய் கட்டு போட்டேன். அது சரியாகல. இப்படி சரியாகாம இருக்கும். நாளா அப்படியே தொங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன காலு அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கல, நடக்க முடியல. அதோட பக்கத்தில் ஒரு ஆள்கிட்ட டீ கேட்டிருக்கேன். எப்படி? அதே தொங்கி தொண்டி தொண்டி தொண்டின்னு வந்தது. ஏதாவது நீ சொல்ற தொண்டிக்கும் கால் கட்டு போட்டதுக்கும் டீ கேட்டதுக்கு என்னடா? அதெல்லாம் தெரிஞ்சு டேய், இனிமே நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்பேன். பத்தியானே அவரே தோத்துட்டாருன்னு. டேய், எனக்கு அசிங்கமா வாழ்க்கையில என்னைக்கு தோத்து. டேய், எனக்கு அசிங்கமா இருக்கா உங்கள்ட்ட கேள்வி எதுக்காசுங்க? அவருக்கு தெரியல. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? ஏன் ஓட்டு காசு தர்றாங்களா? டேய், எப்போ வந்து எத்தனை நேரத்துல? கேளு, இன்னும் 10 நாள் கழிச்சு அந்த எந்த வார்த்தையும் பேச ஏன் தர மாட்டாங்களா? ஐயோ, நானா நிப்பாட்டிடுவோம் கும்பிடுறேன். அதை பாட்ட மாட்டாங்க. ஏய், உன் பேர் என்ன? உன் பேர் என்னையா? என் பேர் மருதமணி, அவன் பேர் கார்த்திராஜா. தெரியாதா? அட, கதையில உங்க பேர் என்ன? நான் தானே அட்வான்ஸ் கொடுத்தேன் உங்களுக்கு. அதான் நம்மகிட்ட பாரு, கிண்டல் பண்ற மாதிரி. சரி, உங்களுக்கு சிந்தி போன் நம்பர் முத கொண்டு எங்கன நிக்கிறேன்னு கேக்குறான். சரி விடுங்க, கோவிக்காதீங்க. சிந்திக்கிற மாதிரி உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன். நல்லா கேளுங்க. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரு காலி என்ன? 1 லட்சம் காலி கேளுங்க. உங்க 2 பேருக்கு ஒரு கும்பிடு. லட்சம் கேள்விலாம் கேட்டு நான் நிக்க வேண்டியது. பூ பூக்கும், பூவாகி பிஞ்சாகி காயாகி பழமாகும். இயற்கை அதானே? ஏய், ஏய், அவன் கூப்பிடவில்லை, நீ நில்லுனே. இதானே உலக இயற்கை. என்ன கேட்டீங்க? பூக்கும் காய்க்கும் பழுக்கும், தானே இயற்கை. அம்மாங்க, பூக்கும் காய்க்கும் பழுக்கும். ஒரே ஒரு செடி பூக்கும் காய்க்கும் பழுக்காது. ஆமா. என்னது? அண்ணே, பூக்கும் காய்க்கும். எனக்கு இங்க பதில் சொல்லிட்டாரு. இளநியா? ஏய், இளநீ தேங்காவா மாறிடும். எனக்கு அவர் சொன்னாரு. சொல்றாங்க சொல்லு காது. இளநீ ஆபரேஷன் பண்ண நின்றாலு. நீ போய் அவர் சொல்ற கட்சி வாரியடா. இந்த ஆள்கிட்ட இளநீ ஆபரேஷன் பண்ணது. ஆபரேஷன். டேய், பூக்கும்
காய்க்காது. பூக்கு காய்க்காதுடா. ஏய் பூக்கும் காய்க்காதாம்டா. சத்தம் போடாதே, தூங்குறாள் எந்திரிச்சிருவாங்க. என் தையல் வேற பிரிஞ்சுறாங்க. அது பனைமரமா அவர் சொல்லி கொடுத்தாரு. ஏய் அவங்கள பார்த்து நீ அவங்கள ஏத்து நிக்கிறேன். அங்க உட்காருங்க. என்ன கல்வி பால் பால் சித்தப்பா வாங்க சாணிட்டு போ. வானே நம்ம என்ன பயப்படுற ஆளுங்களா? இங்க வா, நீ முதல்ல போ. என்ன இது என்ன அண்ணே மருதமணி அண்ணே, நீ கூப்பிட்டாத்தே வருவாரு. ஏய் வாப்பா, பங்காளிக்கு ஒரு பிரச்சனைனா காப்பாத்த மாட்டீங்க. என்னப்பா இப்படி இருக்க? ஒண்ணே நம்பிட்டால அங்க 10 பேரை கூட்டிட்டு வந்திருக்கான். எங்க இருந்து வந்து கேள்வி எடுக்கிட்டு நீ என்னப்பா? ஏய் ஊர்ல வந்து நம்மள கேள்வி கேட்டா என்னடா அர்த்தம்? திருப்பணத்துல நீ ஒருத்த அடுத்தாலும் பாத்துட்டு தானே போறீங்க. அவங்க கேள்வி தானே கேட்டா அடிக்கிறதுக்கு போயிட்டு. அரே ஜோகடா, கடைசியா ஒரே கேள்வி கேட்டு நான் முடிக்கிறேன். பூ பூக்கிறத பார்க்க முடியாது, காய்க்கும் பழுக்கும். பூ பூ இப்ப கேளு, உங்க அண்ணன் அங்கிட்டு கேட்டு உனக்கு பதில் சொன்னார்ல, கேளு. பூ பூ இப்ப சொல்லுங்க. பூக்கிறத பார்க்க முடியாது, காய்க்கும் பழுக்கும். அதான் பார்க்க முடியாது. அதுதான் அதுதான். டேய் அன்னைக்கு தான் நம்ம பார்த்தோம்ல, செல்லுல பார்த்தோம்ல. எதுடா? அட எது? உட்காரு உட்காரு உட்காரு. என்னப்பா எது? தலானி போர்வை ஏதாவது எடுத்துரு. ஒரு பீடி இருந்தா தம்பி சுருட்டு இருக்கு வேணுமா? எந்திரா முட்டா போல. ஏ நீ என்ன குறிவாக்க உட்காந்துட்டியா? ஐயா குறிவாக்க உட்காந்துட்டியா? நான் சொல்றேன் கேளுங்க. அங்க சின்ன பயிலுங்க, நீங்க நம்ம இடத்துக்கு வந்து உட்காருங்க. ஒண்ணு நாட்டம் நாடா நம்ம நடத்திக்கிறோம். நம்ம நாடா உட்காரு. நீ உட்காந்து எந்திரிச்சிருவ, நான் எங்கிட்ட உட்காந்து எந்திரிக்கிறது? இருங்க. உட்கார்ந்து எந்திரிக்காதா? ஏய் நடப்பதெல்லாம் நன்மைக்கு இருந்திருப்பதே. முத அங்க 2 ரூட் கேட்டாரு, இப்ப கிளம்பிடுவாரு. இவங்க எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலை. இன்னும் விடிய விடிய சவுக்க கம்ட போ. அதே அவங்க நான் அந்த வந்துருச்சா, இவங்க ஒரு கேள்வி கூட பதில் சொல்லலையே. சொல்ல மாட்டேங்கிறது. நான் உங்களை கேள்வியா கேட்கிறேன். தூண்ல கட்டி போட்டு அடிச்சு கட்டாலும் எங்களுக்கு பதில் தெரியாது. ஆனா தெரியாட்டி சமாளிக்கிறீங்க பாருங்க. கை விடுங்க. தெரியலைங்கிற நம்ம பாருங்க. கை விடுங்க. ஏன்னா மேடைன்னா என்ன தெரியுமா? இந்த மேடை பேச்சுங்கிறது சமயோஜித புத்தி இருக்க மட்டும் தான் மேடையில வெற்றி பெற முடியும். என்னன்னு சமயக்கார உன்னைய போய் பாராட்டலாம் மாட்டானே. எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, அந்த நேரத்துக்கு அதை சமாளிக்கிற தன்மை இருக்கு பாத்தீங்களா? சந்தோஷம். உங்க நேரத்துக்கு நிலையா இருக்கு. நகைச்சுவை நடிகர்கள் நீங்க, சிரிக்க வைக்கணும். சரி சாமி, நம்மள கேள்வி பதில் கேள்வி கேட்டு பாருங்க. இல்ல நீங்க கேக்குற கேள்வி எங்க அண்ணன் பதில் சொல்லல. உங்களுக்கு கேள்விக்கு பதிலே தெரியாட்டி சமாளிக்கிறீங்க. பெருமையா தான் சொல்றேன். கேள்வி பதில் தெரியாதா? எங்க அண்ணன் என்ன வேலை நூல்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு 8 தொகை கரத்து கொடுத்துருக்காங்க. ராமாயணம் மகாபாரதம் சொன்னீல, விட்டு 10 பாட்டுன்னு என்னென்ன இதுக்கு மட்டும் சொல்லுங்க. 10 பாட்டு என்ன பெரியது? 10 பாட்டு சொல்லு. ராத்து நேரத்து பூஜையில் அது ஒரு பாட்டு. அங்க மாதிரி உங்க மாதிரி புளித்துக்கிட்டு நின்னாரு. என்ன நாரி? ஆங்குற ஊங்குற காலையில மாலுமா அண்ணனை பாத்தியா? அப்பத்த கட்டியா? ஊத்தியா? மன்னாரு மன்னாரு மைமேல மன்னாரு மச்சான் என்ன சொன்னாரு? ஆத்தங்கோட ஓரத்துல கஜா 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 சொன்னாரு. போதும்டா. நீ ஏதாவது என்ன உனக்கு தெரிஞ்ச போகலாமா கட்டி பிடிக்கலாமா? எத்தனை வாட்டு? 9 வாட்டு. நீங்க பள்ளிக்கூடம் போலாமா? நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, இந்த பூமியில இருந்த பூமிக்கு ஆபத்து. உங்களை நான் வெகு விரைவாக ஒரு இடத்துக்கு கட்டளை போட போறேன். வாங்க போமா. நானும் சேர்த்துதேன். நம்ம 2 பேரும் போகக்கூடாது, 3 பேரை போனாத்தே மரியாதை. அங்கே ரெட்டியா போனா சங்கடம் போடுவாங்க. நீங்க பூமியே கெடுத்து பிடிங்க. நீங்க 2 பேரும் பூமியை மட்டுமே ஆராத்தே கெடுத்து. சாமி சாமி நீங்க பகிரங்கமா ஒத்திக்கிறோம். நீங்க சிந்திக்க வைக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. நான் அதத்தே வந்தேன்னு சொல்லி சிரிக்க வைக்கிறது. நீங்க அவங்களை சிரிக்க வைக்கணும். சிந்திக்க இந்த நேரத்துல ஒரு அசத்துற நேரத்துல சிரிக்க வைக்கிறீங்க பாத்தீங்களா? சிரிக்க வச்சாதான் எங்களை கூப்பிடுவாங்க. எல்லாருனாலையும் சிரிக்க வச்சிட முடியாது. நாங்களும் உங்களை மாதிரி நமோ நாராயணன் வந்தோம்னு வச்சுக்க, அவங்க ஒரு பப்பு நாடா, அவங்க வேணாம்டான்னு போயிடுவாங்க. சரி சந்தோஷம். ஏன்னா இந்த நேரத்துல இதை பண்ணணும் அப்படிங்கிற சரிவர பண்றீங்க. இருந்துட்டு போது. உங்க பேர் கதையின் முறைப்படி? என் பேர் வீரத்தேவி. அப்பா பேரு? நம்பிராஜன். ஏன் வீரத்தேவன் உங்களுக்கு பேர் வச்சாங்க? நான் வந்து பல வீரம் பண்ணியிருக்கேன்.
ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களே. அன்னைக்கெல்லாம் புலி வந்துச்சு, ஒரே குத்துட்டேன். ஏய் அடார்னு குத்தேன். புளியவா? நான் குத்துனேன், எங்க அண்ணன் கழுத்தை நெரிச்சு விட்டேன். புளிய கழுத்தை நெரிச்சு அது புண்ணீர் புண்ணீர்னு. நீ எதையும் குத்துனியாப்பா? உன்னோட குத்தல. உங்க அப்பா வேற என்னப்பா? அவர் பேர் நம்பிராஜ். அம்மா வேற என்ன? நங்கை மோகனி. அண்ணன் தம்பி எத்தனை பேரு? 7 பேர். உள்ள ஏதோ சத்தம் கடிச்சே. உள்ள 2 லேடிஸ் இருக்காங்க. இதே ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. ஆமா, நாங்க வெளியே இருக்கும்போது குண்டியில தண்ணி ஓடுவோம். ஏன்டா ஓடுது? ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. ஒருவருக்கு இருவர் உள்ளே. யார் யார்? உள்ள என் தங்கச்சி ஒன்று இருக்கு, யார் ஒன்று இருக்கு. சரி, பிள்ளைகளை பார்க்கணும்னு எனக்கு ஆசை ஆயிடுச்சு. யாரை கூட்டியாரீங்க? நீங்க எவ்வளவு காசு தருவீங்க? இல்ல நான் பற்றற்றவன். இல்ல எவ்வளவு வருமானம்? இல்ல பற்றற்றவன் நான். பண்றோடி தம்பீங்களா? இல்ல பற்றற்றவன். அவர் பணத்தை கேட்டாரு, நமக்கு அது மேல பற்று இல்ல. பணம் வேணாம், ஏதாவது கணக்கு பண்ணி விடுறான். நாங்க நான் பல தொழில் பார்த்தோம். இருக்காது எல்லாமே மாத்திக்கிறோமா அந்த அதை இல்லையா? நீங்களும் இதே மாதிரி தான். என்ன இப்போ கூப்பிட்டு வரவா? கூட்டிட்டு வாங்க. அது வரைக்கும் நான் என்ன பண்ண? நீங்க தயார் பண்ணிக்கிட்டு இருங்க. கூட்டிட்டு வாங்க. எவ்வளவு பெருமையா கொடுத்துருக்காங்க தெரியுமா? அயலு காலையில 4 மணிக்கு என்ன பட்டம் கொடுத்து போறாரு? என்ன பண்ணா? கூட்டியாந்து விடுங்கடான்றாரு. ஆமா சொல்லணும்ண்ணே, அப்பதான் தொழில் ஆரம்பிச்சிருக்கோம்ண்ணே. கண்ணே வெள்ளையம்மா, வெள்ளையம்மா அது கட்டப்பம்மா. ஆமா, அடியாளு மாதிரியே வராங்க. சாமி என்னையா அதுக்கு சொன்ன கூட்டியாந்துட்டீங்க? எங்களுக்கு வேலையை பொழப்பே தானே. சுறுசுறுப்பா இருக்கீங்களே. ஆமா, இதே எங்க ஆள். அதனால இது கூட்டாளே. ஐயா, நாங்க வெள்ளி சேவை, புதிய வியாழ, சனி ஞாயிறு லீவு. அப்பதான் அப்ப எப்பதே அந்த வேலைகள் லீவு. யாருமே உங்களா? வாங்க வாங்க. இந்த பெண்மகளை பார்க்கும்போது 16 பெற்று பெருவாள் வாழ வேண்டும். என்னடா ஒண்ணு மத்ததுக்கே பால்மா வாங்க முடியல. 16 செல்வங்கள். சரி, இந்த பெண்மகளை பார்த்துட்டு இன்னொரு பெண்மகள் இருக்காங்க, அவங்களை கூட்டியாங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம். அடி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாம் மாமாமா. கோடு பொம்பளைங்க காத்துப்பட்டா வலிக்கு விடலாம் மாமா. அடி அச்ச மடனான இருந்தாக்கா காத்தோடு காத்தாக பறந்தாச்சு. அட வேண்டாமா சாமி வேண்டாமா, என்ன போல பொம்பளைங்க வேண்டாமா. ஏ பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாம். வா 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 வா. வந்தவனுக்கு வரவேற்பு. அடே அப்பா, என்னண்ணே? என்ன அவர்கிட்ட நான் ரேட்டே பேசுறேன், அதுக்குள்ள நீ அவனை டேய், என்ன தொழிலாவே மாத்திட்டீங்களா? அல்லண்ணே, கதையாவே வாழ்ற மாதிரி தொழிலாவே மாறிட்டீங்க. இன்னைக்கு முகூர்த்த நாள முதல்ல ஆரம்பிக்கணும். கஷ்டப்பட்ட கரையறா பேசுறேன். ஆனா இன்னைக்கு தாண்ட ஒரு சரியான ஆளை கூட்டியாந்துருக்கிறேன். அது இல்லைன்னா அங்க செருப்படி வாங்கிருப்பான். சரி, அழைத்து வாருங்கள். ஆபத் பாண்டவர். ஏண்டா இன்னும் அந்த பொட்டை அழிக்கலையாடா சண்டா? அப்போ தங்கச்சி என்கிட்ட மோதிட்டேன் இருக்க. தங்கச்சி பூவே பூவே பெண் பூவே நீ பூஜைக்கு வர வேண்டும். பூவே பூவே பெண் பூவே என் பூஜைக்கு வர வேண்டும். நம் காதல் வாழ வேண்டும்.
திருமணமாகும் காதலுக்கென்றும் ஜனகணமன இல்லையே பூவே பூவே பெண் பூவே நீ பூஜைக்கு வர வேண்டும் பூமியை தழுவும் வேர்களைப் போலே உன்னுடன் தழுவி நான் வாழ்ந்திட வந்தேன் பூமியில் தோடல் நான் வேருடன் நிறைவேன் உன்னுடன் தழுவி நான் வாழ்ந்திட வந்தேன் ஆண்டுதோறும் நீயும் நானும் சேர்ந்து வாழ வேண்டும் பாண்டு போன கவிஞன் நம்மை மீண்டும் பாட வேண்டும் காதலுக்கென்றும் ஜனகணமன இல்லையே பூவே பூவே பெண் பூவே உன் பூஜைக்கு வர வேண்டும் நம் காதல் வாழ வேண்டும் நம்மை காற்று வாழ்த்த வேண்டும் நீ விடும் மூச்சிலே நான் கொஞ்சம் வாழ்கிறேன் காதல் என்றும் ஜனகன மனகதே அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா வணக்கம்ண்ணே நல்லா போன தேர்தல் தெருவில் பாக்குறீங்க என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க இந்த பிள்ளையோட சேராத சொல்லிருக்கேன் அத்தா தர்பா இந்த பயவுளே புல்லா பயவுலாம் இருக்குங்க இதோட சேராத சேர்ந்தி இத்தனை கூடத்துக்குள்ள ஒரு உண்மையை சொல்லட்டா என்னண்ணே ஏய் நீ எப்போதுமே பொய்யே பேச மாட்டேன்னு தெரியும் அப்படி என்ன நீ உண்மை சொல்ல போற சங்கடப்பட மாட்டேன் இல்ல என்ன இவ்வளவு இப்படி கேக்குது நம்ம தங்கச்சி எப்படியா சங்கடப்படும்? ஏனே என்னை தூக்கி வளர்த்த அண்ணே நீ இந்த மார்லின் தூள்ல என்னை எத்தனை நாள் பார்த்து பார்த்து வளர்த்துருக்க நீ சொல்ல வர்றது நான் வேண்டான்னு சொல்லுவேனா அப்படி என்ன சொல்ல போற ரகசியமா ஆள் சூப்பர் பெகுரா இருக்காது என் தலையில விட்ட எழுத்துக்கு நான் என்னத்த சொல்ல அம்மா தங்கச்சிய போய் திஷ்டி பூசணியை சுத்தி உங்க அண்ணன் தலையிலேயே போட்டு ஓட்டின்னு சொல்றேன் அத்தோட கொலை கேஸ்ல நான் உள்ளவங்க தானே நீங்க யோசனை வேண்டப்பட்ட விரோதி ஆயிருவே உள்ள இருக்கே சூப்பர் கூட சொல்லி ஒத்த வார்த்தையில் முடிச்சுக்கலாமா சூப்பர் பிகர்னா என்னம்மா அதுதான் தெரியலண்ணே சூப்பர்னாலே அழகுன்னு அர்த்தம் இதுல சரி விடுங்க ஓ சூப்பர் லேடிஸ்ன்னு சொல்லியிருக்காரு எங்கண்ணே 2 லேடிஸ் சொன்னாரு சரி என்ன விஷயம் என்ன கூப்பிட்டீங்க வா தங்கையே எந்த ஊர்லயாவது புருவம் மீசம் இப்படி இருக்குமா அன்னைங்களுக்கு இங்க வா இங்க வா இங்க வா நீ என்கிட்ட வா 2 பேர் நில்லு இதை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல எடுங்கண்ணே முகரை அப்படியே காட்டுங்க சரி மீசை இங்க இருந்து இங்கே போகுது புருவம் வளர்ந்துங்கிட்டு போகுது ஏது போய் கண்ணுல குத்துற மாதிரி போட வேண்டியதானே சரி போதும் ரொம்ப போஸ் கொடுக்காதீங்க என்ன விஷயம் கூப்பிட்டிய எங்கிட்டாவது போய் தங்கையே நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். போய் 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 நான் நம்ப மாட்டேன் வாத்தா நம்ம போவோம் பொய் இல்லம்மா உண்மையில என்ன ஏன் சொல்லிருக்கேனா பொம்பளை பிள்ளை சொல்லிருக்கேனா ஏய், பெட்டி இருக்கு இல்ல சொல்லிருக்கேனா சரி கூப்பிடுங்க அந்த சாமியை நீங்க உண்மை சொல்லிடலான்னு பாக்குறேன் வாருங்கள் சுவாமி வாருங்கள் அதுவும் தெரியாது வணக்கம் சுவாமி வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே ஆகையினால் சாமி என்னாச்சு? சு சாமியை கேள்வி பண்ணக்கூடாது ரொம்ப நீங்க கேள்வி பண்ணீங்கன்னா அவர் சபித்து விடுவார் சரிம்மா எரும மாடு சபித்து விடுவார்னா சாபம் கொடுத்துருவாரு திடீர்னு ஆமையா போன்னு சமைச்சிட்டா என்ன பண்ணுவீங்க ஆமையா போனா உள்ளுக்கு முளைஞ்சிருவேன் அது மூலத்துக்கு நல்லதா ராகவனே ரமணா இப்பொழுது இந்த பாடலுக்கு மருதமணி அவர்களும் அருமை சகோதரர் கார்த்திகராஜ் அவர்களும் பரதநாட்டியம் ஆடுவார்கள் பாருங்களேன் ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வரம் தா ராகவனே ரமணா ரகுநாதா கல்லான பெண் கூட உன்னாலே
மண்மேலே ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ராகவனே ரமணா ரகுநாதா தியாகேசர் உன்னை நெஞ்சில் பறித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே தியாகேசர் உன்னை நெஞ்சில் பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு நினைத்தாரே வைரேகினாரா அம்மா அப்பா அத்தை ஐட்ட கப் 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 ஏய் ஆ இங்க இரு. சு ஏய், சுடு தண்ணி வேணுமான்னு கேட்டேன் எப்பா போதுப்பா பாடணுங்கிற ஆசையே விட்டு போயிடும் பாட்டு முடிஞ்சா பாட்டு முடிஞ்சு ஒரு வாரம் ஆக போகுது நீங்க நீங்க நாட்டுக்கு அறகுறையா முடிக்க முடியுமா முழுசா வர நீங்க ஆடணுமா வடகிண்டிய சுவாமி வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே அதற்காக வரவேற்பு கொடுத்தாச்சு அண்ணன் தோழி நாட்டு மக்கள் இச்சிறியவளுக்கு நல்லா சிக்கூறுகள் சுவாமி நல்லா இருமா ஆனா எப்படி இளஞ்சல் வந்து அந்த பாட்டை முடிச்சே ஆவி நீ கங்கணம் கட்டிட்டு இருக்கியா நான் பாராட்டி நல்லா இருக்கு டேய் நீ ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க நல்ல மனுஷனுக்கு அழகு முகத்தே முடிக்காதீங்க ஓடிடு ரெண்டு பேரும் அப்படி சொல்லாதீங்க. நான் எப்பவுமே சொல்லிட்டு தான் போவேன். சரி, என்ன ஆனா சொல்ற நான் யார்கிட்ட போனாலும் சொல்லிட்டு தான் சாமி போவேன் சரி கிளம்பு போய் யார்கிட்ட போவேன் டேய் சாமி கூட்டிட்டு போடா அதை மட்டும் கேளு. சாமிட்ட. கிடைக்காது. கேளுடா, அதெல்லாம். கேளுனே ஐயா கிடைக்காது அவரே போக சொல்றாருல அவர் சொன்னா போக மாட்டியா இருப்பா அண்ணே அவர் வந்தவர் இந்த இடத்துக்கு அப்பா என்ன அனுப்பியிருக்காரு ஏன் பொறுப்புல தான் நீங்க இருக்கிறீங்க நான் சொல்றேன் போ உள்ள போ ஏய் அவருக்கு கிடைக்காது நீ போங்கறல்ல நீ போன்னு சொல்லு நான் போக முடியுமா போக வேண்டியதானே ஆட்ட போவா டேரே அண்ணே, அவர்ட்ட இருக்கனே. அண்ணே, அவர்ட்ட இருக்கனே. உள்ள போய் மட்டும் வேலையை பாரு போ போக சொல்றல யார்கிட்ட போக யார்கிட்ட போகலாட்டி நீ வா ஏய் போகிடு சபாஸ்ரா அவர் கேட்டு வா, நான் போறேன். இவன் போக மாட்டான் இவரையா ஐயா சாமி கிடைக்குமா என்ன அது என்னண்ணே வேணும் நான் நீ மதுரையில எது கேட்டாலும் கிடைக்கும் கிடைக்குமா நான் கேரண்டி பிரீத்தி மிக்ஸி மதுரையில கேட்டேன் என்ன கேட்ட கிடைக்கல கிடைக்கல திருப்போணத்துல கேட்டேன் இங்க கிடைச்சா கிடைக்கல ஆ. விருதுநகர்ல கேட்டேன் கிடைச்சுச்சா? கிடைக்கல ஏய் இப்ப கேளு கிடைக்கும் இல்லைண்ணே, நீ அருப்புக்கோட்டையில கேட்டேன் ஏய், அங்க எல்லாம் கிடைக்காதது இவர்கிட்ட எப்படி கிடைக்கும் எப்படி எப்படி கிடைக்கும் போலீஸ் ரைடுண்ணே. இல்ல இவர்கிட்ட எப்படி கிடைக்கும் என்ன அது இருக்காண்ணே. கிடைக்கும் ஏய் நீ என்ன கேட்டாலும் தர்றேன் ஏய் இல்லடா பார்வதி கேட்டு தொலைங்க என்ன கேட்டாலும் தர்றேன் கேளுங்க நேரம் ஆகுது கணேஷ் கோயில இருக்குமா போடுற